எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அத கேளுங்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு நான் தான் காரணமாயிருப்பேன். அந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னு இருக்கும். இன்னொரு பக்கம் விஜயும் அவர்தான் காரணம்னு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்படி எல்லா விஷயத்திலையும் விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருக்கியே, நிஜமாவே விஜய் எனக்கு விட்டு கொடுப்பியா? இன்னைக்கு போலீஸ் வந்து என்கிட்ட வாக்குமூலம் கேட்டாங்க. கோர்ட்டுக்கு வர முடியாட்டியும் பரவாயில்ல, நடந்தது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்லி இருப்பேன். ஏன்னா விஜயை காப்பாத்தணும்னு உன்னை விட எனக்கு அதிக அக்கறையும் பதட்டமும் இருக்கு. இப்ப சொல்லு, நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. இருந்தாலும் உன்னால விஜய் விஷயத்துல அவரை மறந்துட்டு இருக்க முடியுமா? என்ன இப்ப அமைதியாயிட்ட? உன்னால விஜயை விட்டு இருக்க முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த சத்தியம்? இல்ல இல்ல, விஜய விட்டு இருக்கிறது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் விஜய் கூட சேர்ந்து இருக்கிறப்போ என்னால அவருக்கு வர கஷ்டத்தை விட நான் தனியா இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. என் வயித்துல வளர குழந்தை சாட்சியா சொல்றேன். நான் உனக்கு பண்ண சத்தியம் உண்மை. இங்க பாருப்பா, நீ யாரு? காலையில வந்து என் வீட்டு கதவை தட்டி யார் யார் பேரைய சொல்லி அவங்க வீடான்னு கேக்குற. இப்ப என்னடானா பின்னாடியே வர? என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? நான் கத்தி ஊரை கூட்டுறேன் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான அட்டகாசமான ஒரு குட்டி கதையை தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் வாங்க, வழக்கம் போல் நம்ம அக்பர் பீர்பால் ஸ்டோரியை வச்சு தான் ஒரு கருத்தை சொல்ல போகிறோம். ஒரு நாள் அக்பர் யோசிச்சுனே இருக்கிறப்ப டப்புனு, டே பீர்பால் இங்கே வாடா, எனக்கு ஒரு சந்தேகம். உங்கள் கடவுள் லார்ட் விஷ்ணு இருக்கார்ல, ஒரு நாள் அந்த எலிஃபேண்ட் ஏதோ முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரே அவஸ்தைப்படுறப்ப கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்றப்ப லார்ட் விஷ்ணுவே போய் காப்பாற்றினாராமே, உண்மையா? ஆமாம் பண்ணா, அது உண்மையான கதை தான். அது அவருக்கு தான் நிறைய வேலையாட்கள் இருக்காங்களே, அப்போ ஏன் அவரே போகணும்? இதுக்கான பதிலை எனக்கு சொல்கிறியா நீன்னு கேட்குறப்போ, ஆஹா என்னடா குதிரக்கமாக கேள்வி கேட்டானேன்னு யோசிச்ச பீர்பால், சரி மண்ணா கவலைப்படாதீங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, உங்களை மகிழ்விக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பதில் சொல்லி உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சரிடா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே ஒரு 3-4 நாள் போனோடனே இந்த மன்னருக்கு நம்ம எப்படி வந்து நம்ம புரிய வைக்கலாம், ஐடியா கிடச்சிருச்சு. சைடாக ஒரு மெழுகு சிலையை அவர் இப்போ பேரை மாதிரி செஞ்சு அப்படியே ஒரு அவங்க பேரன் ஒரு சுட்டி வாயம் ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான், அவனை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு காவலாளி கூட்டு, டேய் நான் சொல்கிற மாதிரி செஞ்சுனா பறிச்சு கொடுப்பேன். மன்னர் வரப்ப இதை தூக்கி நீ தண்ணியில் போடணும், அப்படி ஐயோ அம்மா அப்படின்னு கத்தணும். எங்க கத்தி காட்டு, ஐயோ அம்மா டே அந்த மாதிரிலடா, ஐயோ அம்மான்னு கத்து அப்படின்னு சொல்றப்ப, சரி நான் செய்யறேன்னு சொல்றப்ப மன்னரே அதோ மன்னர் வந்துட்டாரு, தூக்கி போடுறான் அந்த மெழுகு சிலையை தண்ணியில் அப்படின்றப்ப தூக்கி போட்டு அவங்க பேர மாதிரி கத்துறப்ப மன்னர் குடுகுடுன்னு ஓடி போய் அவரே போய் குளத்துல தொப்புடு குச்சி காப்பாற்றலான்னு போயிட்டு முழுசா நினைஞ்சு, என்னடா இது மெழுகு சிலை செஞ்சு போடுறான்னு கட்டுப்புல ஏறி வரப்ப, என்ன பீர்பால் நடக்குதுங்க அப்படின்னு கோவத்தோட கேட்க, மன்னா நீங்க தானே கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா போன வாரம் ஒரு யானை வந்து முதல்ல வாயில் மாட்டிட்ட உடனே கிருஷ்ணரே ஓடி போய் குடுகுடுன்னு காப்பாற்றுறாரு, அதேமாதிரி உங்கள் பேரை வந்து இப்போ தண்ணியில் விழுந்துட்டால, உங்களுக்கு தான் நிறைய வேலை ஆட்கள் இருக்காங்களே, யார் எங்கே அப்படின்னு சொன்னால் அவங்க போய் குதிப்பாங்களே, அப்போ நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு கேட்குறப்ப, ஸோ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் எல்லாரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவார் கடவுள். அதுதான் இந்த கருத்தோட, அதுதான் இந்த கதையோட மோரல்.